ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய இந்நாள் வாழ்த்துக்களும் ஆசிகளும். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் பாஸ்கா காலத்தை நிறைவு செய்து பொது காலத்தினுடைய 2வது பகுதிக்குள் நுழைந்திருக்கின்றோம். நாங்கள் தவக்காலத்திற்கு முன்னதாக நாங்கள் பொது காலத்தினுடைய ஒரு பகுதியை ஏறக்குறைய 8-9 வாரங்களை அங்கே செலவழித்தோம். இப்பொழுது நாங்கள் பொது காலத்தினுடைய 2ஆம் பகுதிக்குள் நுழைந்திருக்கின்றோம். இன்று பொது காலத்தின் 10ஆம் வாரத்தின் 4ஆம் நாளாகும். இன்றைய நாளிலே எங்களுடைய சிந்தனைக்காக தரப்படுகின்ற நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தியின் 5ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனங்கள் வரை. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 19 வரை. நம்ம ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச்சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைப்பிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் மிக பெரியவர் என கருதப்படுவார். இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே எங்களுக்கு தரப்படுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், இறைவனுடைய சித்தத்தை, திட்டத்தை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். எங்கட திட்டம் எங்கட சித்தம் என்றது ஒன்று இருக்கும். எல்லாருக்கும் விருப்பம், எனக்கென்ற ஒரு வாழ்க்கைக்குரிய பிளானை, திட்டத்தை நான் வகுத்து கொள்ள வேண்டும். இந்த சிஸ்டம் இதுதான் என்று இந்த நடைமுறை வாழ்க்கையில் சாதாரண இதுகளில் சொல்லுவோம். அல்லது நாங்கள் எங்களுக்கென்ற ஒரு சித்தத்தை, திட்டத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களோட நடைமுறை வாழ்க்கையில், நாளாந்த வாழ்க்கையில் ஒரு இங்கிலீஷ் வார்த்தையையும் பயன்படுத்தும். அதனுடைய அந்த உள்ளர்த்தத்தை புரிந்தோ புரியவில்லையோ நிலையில் எங்களோட மூதாதையர்கள், முன்னோர்கள், நாங்களும் கூட இப்போ சிலோட பயன்படுத்தும். இந்த நேச்சர் அதென்று சொல்லுவோம். நான் இப்படித்தான், அல்லது இந்த கொள்கை, இந்த வாழ்க்கை முறை, இந்த வாழ்க்கை வழி இதுதான் என்றெல்லாம் சொல்லுவோம். இப்போ எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எங்களுக்கென்று ஒரு திட்டம், சித்தத்தை வச்சுருக்க எங்களுக்கு விருப்பம். நாங்கள் எனக்கென்று ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறது பிரச்சனை இல்லை, அது தவறு இல்லை. நாங்கள் எங்களுக்கென்று ஒரு கொள்கைகளை அல்லது ஒரு வழிமுறையை, திட்டத்தை அல்லது ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்கி கொள்வது, செதுக்கி எடுக்கிறது, உருவாக்கி வளர்த்தெடுக்கிறது நல்ல, அதில் ஒரு பிழை இல்லை. ஆனால் பல தடவையில் நாங்கள் நினைக்கிறது என்னவென்று சொன்னால், நான் எனக்கென்று ஒரு வாழ்க்கையை, இந்த சூழ்நிலைகள், இந்த பின்னணிகள், இந்த வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், இந்த ஆற்றல்கள், திறமைகள், எனக்கு கிடைக்கக்கூடிய காலங்கள், நேரங்களை வச்சு நான் எனக்கென்று ஒரு வாழ்க்கை முறையை அமைச்சு போட்டு பல தடவைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறது என்னென்று சொன்னால், அதைத்தான் மெட்டாக்களும் கடைப்பிடிக்கவும். இந்த வழிக்கு மெட்டாக்கள் வர வேணும், இந்த திட்டத்தை மெட்டாக்கள் ஈர்க்க வேணும், இந்த சித்தத்தை மெட்டாக்களும் செய்ய வேணும் என்று நாங்கள் நினைக்கிறது பிரச்சனை இல்லை, விரும்புகிறது பிரச்சனை இல்லை. ஆனால் மோசமான ஒரு நிலை என்னவென்று சொன்னால், நாங்கள் இதை சிலவோட மெட்டாக்களுக்கு திணிப்போம். அது நல்லமில்லை. கடவுள் தனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்க. ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர், அவர் மகா வல்லமை பொருந்தியவர், எங்களை படைத்தவர், இந்த உலகத்தை படைத்தவர், எங்களையும் எங்களை படைத்த உலகத்தையும் அழிக்க ஆக்க அவர்கிட்ட சக்தி இருக்குது.
அவை படைப்பின் தொடக்கத்திலே கடவுளங்களை படைத்த பொழுதே அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. தமது சாயலாக மாதிரியாக எங்களை படைத்தவர், அவருடைய பாவனையாக நாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர். எங்களை படைத்ததன் நோக்கம் என்னென்றால் தம்மை அறிந்து, தம்மை நேசித்து, தமக்கு சேவை செய்து, தம்முடைய திட்டத்தை சித்தத்தை இந்த உலகத்தில் நாங்கள் நிறைவேற்ற வேணும். அதுக்கண்டு ஒரு திருச்சட்டத்தை தந்திருக்கிறார், இறைவாக்குகளை தந்திருக்கிறார், வாழ்க்கையின் வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கின்றார். அவற்றை நாங்கள் கடைப்பிடிக்க வேணும், வாழ வேணும். அந்த திருச்சட்டங்களையும் இறைவாக்குகளையும் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேணும், வாழ்வாக்க வேணும். அதனால்தான் இன்றைய சில இயேசு வடிவா சொல்லுவார் தொடக்கத்திலேயே, திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். ஏனென்றால் சதுசேயர், பரிசேயர், சட்ட வல்லுநர்கள், வேதபாரகர்களுக்கு, தலைமை குருக்களுக்கு இயேசு இந்த உலகத்துக்குள்ள வரலாற்றுக்கு உட்பட்டவராக வாழ்ந்த பொழுது வாழ்ந்த அவர்களுக்கு இந்த திருச்சட்டம் இறைவாக்கும் முக்கியமான. சட்டம் என்றால் சட்டம், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். ஒரு புள்ளியோ ஒரு எழுத்தோ அங்கே இசகு பிசகாக மாறக்கூடாது. அவை இயேசுவினுடைய யதார்த்தமான போதனைகளை, இயேசு உண்மைகளை, இறை தந்தையினுடைய உள்ளார்ந்த அந்த உணர்வுகளை இயேசு வெளிப்படுத்தின பொழுது அவர்கள் என்ன ஆதங்கப்பட்டார்கள், பலத்த குழப்பமடைந்தார்கள். வெளிப்படையாக இயேசு எதிர்த்து சொன்னார்கள், இவர் திருச்சட்டத்தை மீறுகிறார், இறைவாக்குகளை மீறுகிறார், இவற்றை அழிக்க வந்திருக்கிறார். இயேசு வடிவாக சொல்கிறார், நான் அவற்றை அழிக்க வரவில்லை, அவற்றை நிறைவேற்றுவதற்கே வந்தேன். இந்த விண்ணும் மண்ணும் அழிஞ்சு போகிறதுக்கு முதல் இந்த இறைவாக்களும் திருச்சட்டமும் நிறைவேறும். அதுக்கு தனக்கு பின்வருபவர்கள், தன்னை பின்தொடர்பவர்கள், எங்கள் சிலுவைகளை சுமந்து கொண்டு நாங்களே இயேசுவை பின்பற்றுகின்ற பொழுது அந்த இறைவாக்களையும் திருச்சட்டத்தை நிறைவேற்றுவதை தவிர வேறு வேலை எங்களுக்கு இல்லை. அதுதான் கிறிஸ்தவ வாழ். நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்ற இல்லை என்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு பின்னால் நான் வழிநடந்து போக இல்லை என்று சொன்னால், என்னுடைய சிலுவையை நான் சுமந்து கொண்டு கிறிஸ்துவின் வழியில் நடக்க இல்லை என்று சொன்னால், நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் கிறிஸ்தவள் அல்ல. நான் இவ்வாறு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிறேன் என்று சொன்னால், அங்கே என்னுடைய வாழ்க்கையில் அந்த திருச்சட்டங்களும் இறைவாக்களும் நிறைவேற்றப்பட வேணும். நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில், என்னுடைய மனதுக்குள்ளே, உள்ளத்துக்குள்ளே, மௌனத்தில், ஆன்மீகத்தில், ஆழ்நிலை ஆத்மார்த்த கீதத்தில் மட்டும் இந்த இறைவாக்களின் திருச்சட்டத்தை நிறைவேற்றுவதல்ல, இதை சாட்சியப்படுத்துகின்ற, மற்றவர்களுக்கு பறைசாற்றுகின்ற விழுமியங்களாக, செயல்களாக, காரியங்களாக நான் வெளிக்கொணர வேண்டும். ஒரு என்னுடைய அயலோட, என்னுடைய அக்கம் பக்கத்தில் நான் வாழுகின்ற வாழ்க்கை முறைகளோட, என்னுடைய சூழல் அமைவுகளோட, எனக்கு கிடைத்திருக்கின்ற அந்த வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், கடவுள் எனக்கு தந்த ஆற்றல்கள், திறமைகள், எனக்கண்டு இந்த இறை திட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரங்கள், காலங்களில் நான் அந்த பின்னணிகளில் இந்த இறை வார்த்தைகளையும் திருச்சட்டத்தையும் நான் நிறைவேற்ற வேணும், சாட்சியப்படுத்த வேணும். என்னை போல இன்னும் 4 பேர் எந்த திட்டமல்ல, அந்த இறைவன்ற திட்டத்தை பார்த்து, இறைவன்ற சித்தத்தை பார்த்து கண்ணோக்கி கண்ணுற்று அவர்களும் தங்கள் வாழ்வை அந்த இறை திட்டத்தின், இறை சித்தத்தின் வாழ்வாக்க நாங்கள் வழி சமைக்க வேண்டும். ஆகவே இந்த இறைவனுடைய வார்த்தைகள், இந்த திருச்சட்டங்கள், கடவுள் கொடுத்த கட்டளைகளை நாங்கள் கடைப்பிடித்தால் நாங்கள் விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவோம். கடைப்பிடிக்கிறது மட்டுமல்ல, கற்பிக்க வேணும், வாழ்வால செயலால் நடத்தியால் இதை காட்ட வேணும். நாங்கள்
விண்ணரசில் பெரியவரென கருதப்படுவோம். ஆனால் அதை மீறி அல்லது அதற்கு எதிராக அல்லது போலியாக பிள்ளையாக நாங்கள் அதை மற்றவர்கள் முன்னிலையில் சித்தரிப்போம் என்று சொன்னால் இந்த சுயநலத்துக்காக அல்லது இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காக நான் இந்த இறைவாக்குகளையும் இந்த திருச்சட்டங்களையும் கடவுள் கொடுத்த கட்டளைகளையும் வியாக்கியானம் செய்து அல்லது விமர்சனப்படுத்தி இந்த குடும்ப ஒரு கல்யாணத்துக்காக இந்த குடும்பத்தில் ஒரு நடக்கின்ற இந்த இறுதி கிரியைகளுக்காக அல்லது இந்த குடும்பத்தில் நடக்கிற ஒரு நல்ல அல்லது தீமைக்குரிய காரியங்களுக்காக நாங்கள் சில வேளை இந்த திருச்சபையினுடைய சட்டங்களை இறைவன்ற வார்த்தைகளை நாங்கள் விமர்சனப்படுத்த வியாக்கியானப்படுத்த அல்லது வளைச்சி நெளிச்சு அல்லது முறிச்சு உடைச்சு நாங்கள் சில வேளை இந்த திருச்சட்டங்களில் வளைவு சுழிவுகளை அல்லது இந்த லூப்பு அல்லது எங்கேயாவது ஏற்றங்கள் தாழ்வுகள் அல்லது பள்ளங்களை அல்லது இடைவெளிகளை எங்கேயாவது அங்கே நாங்கள் எங்களோட சுயநலங்களை புகுத்துவதற்குரிய நுணுக்கங்களை இடைவெளிகளை தேடுவதுண்டு. இந்த இறை வார்த்தைகள்லையும் திருச்சட்டங்கள்லையும் திருச்சபையினுடைய பாரம்பரிய கிறிஸ்தவ வாழ்க்கை முறையிலையும் அதுவல்ல கத்தோலிக்கம், அதுவல்ல கிறிஸ்தவம். அவை அன்பார்ந்தவர்களே, நாங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவள் என்று சொல்ல விரும்புகின்றோம் என்று சொன்னால் நாங்கள் இறைவனுடைய திருச்சித்தத்தை திட்டத்தை இந்த உலகத்திலே கடைபிடித்து அதை மற்றவர்களுக்கும் சாட்சியப்படுத்துகின்ற அந்த நல்ல வாழ்விற்குள் வளர இன்றைய நாளை பயன்படுத்துவோம், பலன் கொடுத்து நிற்போம். எங்கள் வாழ்வில் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.